ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. மிகவுமே மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. இன்றோடு அனைத்து கவலைகளுமே உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது. நீ நிம்மதியாகவே இருக்கப் போகின்றாய். நீ என்னிடம் மனமிட்டு பேசி சில கேள்விகளை என் முன்னால் நீ வைக்கின்றாய் அல்லவா? அவை நியாயமானதுதான். அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறிக்கொண்டிருக்கின்றாய். அது முற்றிலும் தவறு. உனக்கு தேவையானதை அவ்வப்போது நான் பதில் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே நான் பதில் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை நீ உணரத்தான் மறுக்கின்றாய். என்னை தவிர, என் குழந்தைக்கு என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை எல்லாம் பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும்? நான் தானே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். யாரிடமாவது சொல்லி உன் வேதனையை சொல்லி அழுது பார். அவர்களால் உனக்கு என்ன செய்ய முடியும்? கேட்க மட்டும்தான் முடியும். இந்த பக்கம் உனக்கு முன்னால் கேட்டுக்கொண்டு உனக்கு பின்னால் போய் உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள். நான் அப்படி செய்யவில்லையே. நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன். நீ என்னை கேட்கும் பொழுதெல்லாம் உனக்கான பதிலையும் நான் உனக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். அதை நீதான் உணர மறுக்கிறாய். எத்தனையோ தடவை நான் பல பதில்களை உனக்கு தந்தும் அதை நீ கண்டும் காணாமல் இது எனக்கானது இல்லை என்று ஓரம் தள்ளி போயிருக்கின்றாய். எதனால் இப்படி செய்தாய்? அது எனக்கு தெரியும். அப்பொழுது மாயை என்ற வலை, கவலை எல்லாமே உன்னை சூழ்ந்து இருப்பதால் நான் செய்த லீலைகள், நான் உனக்கு கொடுத்த பதில்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு புலப்படவில்லை, உன் செவிக்கு எட்டவில்லை. நீ அதை பார்த்தும் பார்க்காதது போல செய்து விட்டாய், சென்று விட்டாய். இது எல்லாவற்றிற்குமே காரணம் என் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தும் ஏதோ ஒரு ஓரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ இழத்து விட்டாய். அதனால்தான் இது எல்லாவற்றிற்குமே காரணம். உன் வாழ்வின் வழியே உனக்கு நிச்சயம் அதற்கான பதில் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவதை நீ உணர்ந்திருப்பாய். ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் வந்திருப்பேன். உன் கஷ்டங்களுக்கு, கவலைகளுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வும் நான் கொடுத்திருக்கின்றேன். அதை நீ உணர மறுத்ததால் தான் இவையெல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்பொழுது என்னை முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுது நான் செய்யும் லீலைகள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிய வரும், உன் செவிக்கு கேட்க வரும். இது நிச்சயம் நடக்கும். நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, நீ என்னுடைய குழந்தை. என் குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பலன்கள், என்னுடைய பதில்கள், என்னுடைய எல்லாமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆசியும் கிடைக்கும்.